ஆனந்தி வீட்டுக்கு எதிரே பனைமரத்து மேட்டுக்கு பக்கத்தில் ஒரு துண்டு நிலம் வெற்று நிலமாக கிடந்தது. மணமாகி கணவன் குடிசைக்குள் காலடி வைத்த நாளிலிருந்தே அதை பார்த்து வைத்திருந்தாள் ஆனந்தி. தன்னுடைய கணவன் வேலைக்கு இருக்கும் பண்ணையாருக்கு உரிய வயலுக்கும் திடலுக்கும் இடைப்பட்ட நிலமது என்பதை தெரிந்து கொண்டாள். அவர் வயல்வெளியை பார்த்தவாறு வரப்பில் முன்னால் செல்ல, அவருக்கு முன்னால் சரிந்த அவர் தொந்தி செல்ல, பின்தொடர்ந்து தன் கணவன் கந்தன் செல்வதை கண்ட அவள் கையில் இருந்த அறுத்த புல்லை கீழே வைத்துவிட்டு அவர்களை நோக்கி ஓடினாள். பண்ணையாரை பார்த்து அந்த துண்டு நிலத்தை பற்றி கேட்டாள். கத்தரி வெண்டை போட்டு பயிரிட அனுமதி கேட்டாள். அவர் கந்தனை பாராட்டினார். பரவாயில்லையே உன் பொண்டாட்டி என்றார். அவளுக்கு அனுமதி வழங்கிவிட்டார். வெற்றுடம்பின் மேலே கிடந்த துண்டை எடுத்து முகத்தையும் நெஞ்சையும் துடைத்து கொண்டார் அவர். அந்த துண்டு நிலத்துக்கு வாய்க்கால் அருகே கருவேல மரமும் திடலில் வேலிக்கருவை முள்ளும் இருந்தன. நிலத்துக்கு ஆனந்தி வேலி அடைத்தாள். கொத்தினாள், பாத்தி கட்டினாள். புடவையை முழங்கால் அளவுக்கு தூக்கிச் செருகிக் கொண்டு மண் குடத்தினால் தண்ணீர் முகந்து வந்து ஊற்றினாள். கத்தரிக்கன்று வாங்கி நட்டாள். வெண்டை விதை போட்டாள். மணமாகி பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த முதல் குழந்தை போல சீராட்டி நாளும் நாளும் வளர்த்து வந்த கத்தரி வெண்டை செடிகள் ஊதா மஞ்சள் வண்ண பூக்களுடனும் பிஞ்சுகளுடனும் கண்ணை கவர்ந்தன. வெண்டை பிஞ்சுகளை செடியிலிருந்து மெல்ல முறித்து அப்படியே நறுக்கு நறுக்கென்று தின்னலாம் போல வாயூறிற்று அவளுக்கு. கத்தரி பிஞ்சுகளின் நீல வண்ணத்துக்கு முத்தமிடலாம். ஆனால் தொட்டு தொட்டு பார்த்தாள் அவள். இன்னும் ஒரு வாரம் போகட்டும் என நினைத்தாள். அவள் காத்திருந்தது போல காத்திருக்கவில்லை வரலட்சுமி. தோட்டத்தில் புகுந்து காலை வேளையில் தன் விருப்பத்திற்கு பிஞ்சுகளாக முந்தானையில் பறித்து பறித்து போட்டு கொண்டாள் அவள். அதிலும் பக்குவமாய் பறிக்கவில்லை. செடிகளை போட்டு துவைத்து எடுத்து விட்டாள். 4-5 பேர் உள்ள வீட்டுக்கு இவ்வளவு காய்களை என்னதான் செய்வதோ? வரலட்சுமியின் மடி நிரம்பியது பார்த்தாள். 7 மாதத்துக்காரி மாதிரி மடியில் வரிந்து கட்டிக்கொண்டு எரிச்சலுடன் கொள்ளை தலைமாட்டில் நின்று கண்ணுக்கு முன்னாலேயே பறிகொடுத்து கொண்டிருந்த ஆனந்தி பொங்கி போய் கத்தினாள். போதும்மா போங்க, உங்க மடியிலே இருக்கிறதே 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அம்புட்டும் பிஞ்சு. காயானால் 4-5 கிலோவுக்கு தேரும். இப்போ விக்கிற விலைக்கு. என்கிட்ட காசு கேட்கிறியாடி என்றால் திரும்பி நின்று வரலட்சுமி. அவளுடைய கழுத்தில், காதுகளில், மூக்கில், கைகளில் காலை கதிரவனின் ஒளிப்பட்டு சிதறின. நகைகளில் கற்கள் மின்னல் காட்டின. அவள் பண்ணையாரின் மனைவி. அந்த முறையில் ஆனந்தியின் மீது வரலட்சுமிக்கு முழு அதிகாரம் உண்டு. குட்டி சர்வாதிகாரம். காசு கேட்கிறியாடி என்று வரலட்சுமி கேட்டதும் திகைத்து விட்டாள் ஆனந்தி. எடை போட்டு ஊரில் விற்கிற விலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். முதலில் பிஞ்சு வைத்த உடனே காய்களை பறிப்பவள் ஒரு மரியாதைக்காக பாதிக்கு பாதி வெற்றிலை பாக்கு செலவுக்காகவாவது காசு கொடுத்திருக்கலாம். நீங்க ஒன்றும் கொடுக்க வேணாம், பறிச்சது வரைக்கும் போதும், போயிட்டு வாங்க. நான் படலை கட்டிட்டு ஆட்டுக்கு தலைவடிக்க போவணும் என்றாள் ஆனந்தி. நீ என்னாடி என்னை போ வான்னு சொல்றது? இந்த இடம் நீ சம்பாதிச்சு வாங்கினதாடி, இல்ல உன் புருஷன் வாங்கினதா? அதிகாரம் ரொம்ப கொடிகட்டி பறக்குது போல இருக்கு. நாங்க பார்த்து உன்னை கந்தனுக்கு கட்டி வச்சோம் என்றாள் வரலட்சுமி. புலிக்குத்தான் கோபம் வரும் என்பது இல்லை, பூனைக்கும் வரும், எலியும் பிராண்டும். சும்மாவா? என் வீட்டுக்காரரு 20 வருஷமா உங்க வீட்டிலே மாடு மேய்ச்சு அப்புறம் வயலிலே ஏறு ஓட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சு உங்களுக்கு உழைச்சி போட்டதுக்கு கண்ணால செலவு பண்ணி இருப்பீங்க. அதுக்கும் ஒரு கடனை கணக்கிலே எழுதியிருப்பீங்க. ரொம்ப உதவி பண்ணிட்டதா வாயால மட்டும் சொல்லிக்குவீங்க என்றாள் ஆனந்தி. என்னாடி சொன்ன? என்னாத்தை சொல்லிட்டேன்? நீங்க 10 சொன்னா நான் 1 சொல்லக்கூடாதா? சொல்லுவடி. எல்லாம் அவர் கொடுத்த இடம். எங்க வீட்டு சொத்தை தின்னுட்டு, எங்க வீட்டு சேலையை கட்டிக்கிட்டு, எங்க வீட்டு நகையை போட்டுக்கிட்டு ஒரே அடியா அளக்காதீங்க ஆச்சி. படி இல்லாம முளமில்லாம என் வீட்டு மனுஷன் மாடா உழைச்சு போடுது. அதுக்கு கூலிதான் சோறும் துணியும். உங்க வீட்டிலே வேலை செய்யறதை இன்னொருத்தங்க வீட்டு நிலத்திலே உழைச்சா இன்னும் கூலி நிறைய கிடைக்கும். கூலி தாண்டி கொடுப்பாங்க. உன் கல்யாணத்துக்குன்னு தோடு கூட செய்து கொடுத்தோம்டி. உனக்கு பரிசம் போட்டானே கந்தன்,
அப்போ அவன் உனக்கு போட்ட தோடு நாங்க கொடுத்தது, அதை போட்டு மினுக்கிக்கிட்டு இருக்கியே, அது யாரோடது? ஆத்திரம் கொண்ட ஆனந்தி குடிசைக்கு திரும்பியதும் தன்னுடைய கணவன் எப்பொழுது வருவான் என்று காத்திருந்தாள். இப்படி ஆகும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. நீ எப்படியாச்சும் போ, நான் அந்த ஆச்சி மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். நான் வேற எங்காச்சும் வேலை பார்த்துக்கிறேன். எனக்கு அவங்க வீட்டு அடிமை பழைப்பும் வேண்டாம், அவங்க வீட்டு தோடும் வேண்டாம். இந்த காலே 1/4 பவுன் தோட்டை அவங்க கிட்டேயே தூக்கி எறிஞ்சுடு. இதை போட்டு காட்டி போனா எனக்கு சதை ஒன்னும் குறைஞ்சு போயிடாது என்று இறைச்சலிட்ட அவள் தோட்டை கலற்றினாள். இது ஒண்ணுதானே அவங்க வீட்டு கடன், இதை கொண்டு போய் அவங்க கிட்டே எரிஞ்சுடு. அவங்களுக்கும் நமக்கும் கடன் வேணாம். தோடுகளை அவன் காலடியில் எறிந்தாள். ஆனந்தி என்று கத்தினான் அவன். நீயே சம்பாதிச்சு கடன் இல்லாம ஒருத்தர்கிட்ட பேச்சு வாங்காம எப்போ தோடு வாங்கி போடுறியோ அப்போதான் நான் தோடு போட்டுக்குவேன். அது வரைக்கும் வெறுங்காதோடு தான் இருப்பேன், சொல்லிட்டேன் என்று பதிலுக்கு கத்தினாள் அவள். எந்த காலத்தில் அவன் சம்பாதித்து அவளுக்கு தோடு வாங்கி போட போகிறான்? அதற்குள் அவளுடைய காது தூர்ந்து போய்விடத்தான் போகிறது. போனால் போகட்டுமே. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனந்தியின் மகன் கேட்டான், நீ ஏன்மா தோடு போட்டுக்களே? அவன் எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறான், மறந்திருப்பான். அவன் பழைய கதையை மீண்டும் மீண்டும் சொன்னாள். சரியம்மா, நான் உனக்கு செய்து போடுகிறேன். உனக்கு தோடு செய்து போட்டுட்டு தான் மறுவேளை என்றான் அவன். இப்பொழுது கழுத்திலும் ஒன்றுமில்லை அவளுக்கு. மகன் தாலுகா ஆபீஸில் பியூனாக வேலை பார்த்தான். அம்மாவுக்கு தோடு வாங்கி போடுவதற்காக தன்னுடைய சம்பளத்தில் மாதம் மாதம் சீட்டு கட்டி வந்தான். தந்தையால் முடியாததை தான் செய்துவிட வேண்டும் என்று எண்ணினான். திடீரென்று அவனுக்கு திருமண ஏற்பாடு. பெண்ணுக்கு தோடு செய்து போட்டாக வேண்டும். பரிசத்தின் போது சீட்டு பணத்துக்கு மேல் கடன் வந்துவிட்டது. திருமணம் முடிந்ததும் தன்னுடைய மனைவியிடம் அவன் தோட்டை பற்றி பேசினான். அம்மாவின் வெறுங்காதை பற்றிய கதை சொன்னான். மனைவியின் தோட்டை அம்மாவுக்கு வாங்கி போட்டால் பிறகு மனைவிக்கு நல்ல புதுவகையான தோடாக செய்து போடலாம் என்று ஆசை வார்த்தை பேசினான். முதல்ல நீ சொன்னபடி புது மாதிரி தோடு செய்துகிட்டு வா, அப்புறம் என் தோட்டை பிடுங்கி உன் அம்மாவுக்கு கொடுக்கலாம் என்று அடித்து கூறிவிட்டாள் மனைவி. எவ்வளவோ காலமா உழைச்சு சம்பாதிச்ச உங்க அப்பாவாலேயே முடியல, நீ ஏண்டா எனக்கு தோடு வாங்கி போட ஆசைப்படுற? இந்த வயசுலே எனக்கு அதுதான் குறைச்சல் என்றாள் ஆனந்தி மகனிடம். அவனுக்கு மகன் பிறந்தான். 5 ஆண்டுகளுக்கு பிறகு பாட்டியிடம் விளையாடி கொண்டிருந்தான் பேரன். வீட்டின் எதிரே கட்டாந்தாரையில் காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு அருகே தென்னை ஓலைகளை தண்ணீரில் நனைத்து போட்டு அரிவாள் மனையில் விளக்குமாறு கிழித்து கொண்டிருந்தாள் ஆனந்தி பாட்டி. திடுதிடுவென்று ஓடி வந்து அவன் பாட்டியின் மடியில் உட்கார்ந்து கொண்டான். டே அருவாமனை என்று கத்தினாள் அவள். அவன் அதை பொருட்படுத்தவில்லை. பாட்டி, நீ பேசாம என்கிட்டே உன் காதை காட்டிக்கிட்டு இருக்கணும். உனக்கு தோடு மூக்குத்தி எல்லாம் பண்ணி போட போறேன் என்றான் அவன். அதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன பண்ணணும் என்றாள் அவள். நீ ஒன்னும் பண்ண வேணாம் பாட்டி, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இருப்போதும். அவனுடைய விளையாட்டுக்காக அவள் கண்ணை மூடிக்கொண்டு முகத்தை காட்டினாள். அவன் அவளுடைய மார்போடு ஒட்டி உட்கார்ந்து கொண்டு ஒரு பளபளப்பான காகிதத்தை எடுத்து கிழித்து வட்ட வடிவமாக்கி தன்னுடைய நாக்கை நீட்டி எச்சிலில் நனைத்து அவளுடைய தூர்ந்து போன காதுகளில் தோடு போல ஒட்டி வைத்தான். பாட்டியின் அழகை பார்த்தான். அழகா இருக்கு பாட்டி என்றான். என் கண்ணே, உன் தாத்தாவினாலே முடியாததை, அப்பானாலே முடியாததை நீ செய்துட்டியே. உன் கையாலே தோடு பண்ணி போட்டுக்கத்தாண்டா நான் இம்மாங்காலம் காத்துக்கிட்டு இருந்தேன் என்று இசைந்த குரலில் நான் தழுதளக்க கூறினாள் அவள். அவனை ஆசையோடு அணைத்து கொண்டு கொஞ்சினாள். இதற்கு பாட்டி ஏன் கண் கலங்க வேண்டும் என்று புரியாமல் அவளை பார்த்தான் பேரன். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.